விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு இந்த பதிவுல உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது, சாதகமா ஏதாவது நடக்குமா இல்ல பாதகமா ஏதாவது வந்துருமா, உங்களுக்கு இந்த வாரம் பலமா என்ன இருக்கும், பலவீனமா என்ன நடக்கும், நீங்க எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டா மேலும் நன்மைகளை பெற முடியும், இந்த வாரம் உங்களுக்கு சாதகமா மற்றும் பாதகமா அமையக்கூடிய விஷயத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல செயல்படணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதன் மாறும் பொழுது என்ன மாதிரியான வாழ்க்கை மாற்றம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும், இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ விரிவா பார்க்கலாம். செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. நீங்க இவங்க எப்பொழுதுமே ரப்பர் மரத்துக்கு ரணம் ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்பத்தான் உங்களோட வாழ்க்கையுமே இருக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களா தேத்திப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு பதுங்கிய பின் புலி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல திறமையா செயலாற்றக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. உங்களோட கஷ்டம் யார் ஒருத்தரையுமே எந்த ஒரு விதத்திலையுமே பாதிக்காது. ஆனா உங்களுடைய நன்மை சந்தோஷம் எல்லோரையுமே ரொம்பவுமே மகிழ்ச்சியா வச்சிருக்கோம். பூமிக்காரனா இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய். இவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே ரொம்பவுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட பெயர்ல சின்ன அளவிலான சொத்தாச்சு இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களோட சொந்த உழைப்புல கண்டிப்பா நீங்க உங்க பேர்ல சொத்து வாங்குவீங்க. இந்த ஒரு அமைப்பு எல்லா விருச்சிக ராசி அன்பர்களுக்குமே ஏற்படும். மேலும் உங்களுக்கு சிறப்பா செயலாற்றக்கூடிய விஷயம், உங்களுக்கு பலமா அமையக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சு திறமை தாங்க. பேச்சு திறமையாலேயே எல்லா விஷயத்தையுமே நீங்க எளிய முறையில சாதிச்சிருப்பீங்க. அதே போல எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை தரக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே முதல்ல கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு அதன் மாற்றம் எப்படி வரும், அந்த மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அதற்கான சந்தேகங்கள் இருந்தாலுமே தீர்த்து கொள்ள எளிய முறையில நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர், இதுல இருக்கிற அனைத்து ஒரு விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள உதவியா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. இதுல தெரிகிற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே உங்களுக்கு எளிய முறையில சொல்லப்படுது. இவங்கிட்ட நிறைய பேர் கேட்டு இப்போ உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்க எப்ப போன் பண்ணாலுமே எடுப்பாங்க. உங்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, திருமண தாமதம், இது போன்ற அனைத்து விஷயத்துக்குமே எளிய முறையில பரிகாரம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு அதை செஞ்சீங்கன்னா நன்மைகளை கூடிய விரைவில் நீங்க பெற முடியும். சரி, வாங்க நாம இப்போ உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல சனியும் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்துல சூரியனும் புதனும், கலசரஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் கலசரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாரு. இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வகையில நிறைய விதத்திலும் காரிய அனுகூலம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும். உடல் சோர்வு நீங்கி சிறப்பா செயலாற்றக்கூடிய அமைப்பை நீங்க இந்த வாரம் பெற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சிறப்பா செயலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயமுமே பிரச்சனை வரும். கொஞ்சம் அதெல்லாம் நீங்க தைரியமா சமாளிச்சுதான் ஆகணும். பணம் இருந்துமே உரிய நேரத்துல கை கிடைக்காம தாமதமாகலாம். அதனால கவனமா செயல்படணும். முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க இந்த வாரம் தவிர்க்க முடியும். கவனமா இருங்க.
தொழில் வியாபாரம் இது தொடர்பா கொஞ்சம் அலைச்சல் வரலாம். மனதுல வியாபாரம் பத்தின கவலை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சு தான் காணப்படும். குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி குறையலாம். ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இதை தவிர்ப்பதற்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் ஏற்படுகிற வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க. நீங்க எப்படி இந்த வாரம் உங்களோட சூழ்நிலையை அமைச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களோட வீடுகள்லயுமே இருக்கும். வியாபாரத்துல அலைச்சல் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட இந்த டென்ஷன் எல்லாம் காட்டினீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களின் மூலம் உங்களுக்கு நிம்மதி குறைவு ஏற்படலாம். வீண் சண்டை சச்சரவுகள் வரலாம். வாக்குவாதத்தை தவிர்த்தா நன்மைகளை நீங்க பெற முடியும். உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்க விளையாடும் போது ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதற்கான பலனையுமே பெற முடியும். ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா தான் அதில் ஏற்படுற தவறு சின்ன சின்ன மிஸ்டேக்கான கூட பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வரலாம். இதன் மூலம் குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது கூட நீங்க கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். இவங்க நம்மளோட நண்பர்கள் தான், நம்மளோட ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுல தோன்றது எல்லாமே வெளிப்படையா பேசுனீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனைகளை கொண்டு சிக்கல்ல விட்டுரும். பெண்களுக்கு எந்த காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. அதற்கு தகுந்த ஆலோசனை செய்வதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். உங்களோட தாய் தந்தையின் ஆலோசனை அனுபவ ரீதியா நல்ல ஒரு வகையில் அமையும். அவங்க என்ன சொல்றது நாம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க விஷயத்துல நீங்களா முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா வரக்கூடிய பின்னோடையுக்குமே நீங்க தான் முழு பொறுப்பு ஏற்கணும். நீங்க என்ன விஷயத்த மேற்கொள்றீங்களோ அதுல முன்னோடியா இருக்கிறவங்க கிட்ட அறிவுரை கேட்கறது எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்க சிறப்பா செயலாற்றணும், நன்மைகளை பெறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் வரும். கடின உழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிட்டா நன்மைகளை பெற முடியும். இப்போ விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தாய் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. குழந்தைகளோட கல்யாண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சு வந்தா இந்த நில பிரச்சனையுமே சுமூகமா முடியும். ஏன்னா நில அதிபதியுமே நேர்த்திக்கக்கூடிய ராசியுமே செவ்வாய் விருச்சிகம் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில நீங்க முருகன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சு வந்தா பல விதமான நன்மைகளையுமே நீங்க பெற்று நலமுடன் வாழ முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை துணிவா எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தைரியமா நீங்க நடைபோட்டு ரொம்பவுமே சிறப்பா உங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. ஆனாலும் வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். மனைவி வழியில் உங்களுடைய உறவினர்கள் கிட்ட ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது நீங்க ரொம்பவுமே கவனமா செய்யணும். நீங்க சொல்ற வார்த்தைகள்ல இருந்தே பல பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க. அதனாலதான். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய முழுமையான தேவைகளுமே பூர்த்தியாகும் அமைப்பை நீங்களா அமைத்துக் கொள்வீங்க. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களோட இல்லத்துல பிறக்கும். உறவினர்கள் வகையில் நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோடு மறையும். மேலும் குடும்பத்தோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பீங்க. உங்களோட இல்லத்திலையுமே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். மேலும் கேட்டை நட்சத்திர பெண்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. சாதகமான வாய்ப்புகளை பெறுவதற்கு நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்க பெற்று நலமுடன் வாழ முடியும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது விருச்சிக ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பார்த்து பயன்பெறும் வகையில் அமையும்.
நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.